மேல கோவமா? நான் தான் சொன்னேன்ல, தேனு சொன்னது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு. இன்னும் அத மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், நம்ம கல்யாணத்தை நிறுத்த தேனு சக்தியும் உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்கம்மா. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அப்பா எனக்கு விருப்பமே இல்லாம தேனை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவ கூட நான் சந்தோஷமா வாழ்ந்ததே இல்ல. அதனால தான் அவகிட்ட இருந்து நான் பிரியணும்னு முடிவு பண்ணேன். இப்போ வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பயந்தா கீழே மாமா கிட்டே விக்ரம் கிட்டயும் கல்யாணம் வேணாம்னு சொன்னியா? அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன் வைஷோக்கு சொன்ன? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி தேனும் சக்தியும் உங்களை பத்தி சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். ஆனா அதை எப்படி நான் நம்புறது? அதை நிரூபிக்கிற கடமை உங்களுக்கு இருக்குல்ல. நீங்க ஆல்ரெடி கல்யாணமானவர் தான். அது தெரிஞ்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சு. ஆனா உங்க கேரக்டரை பத்தி ஒருத்தவங்க தப்பு தப்பா சொல்லும் போது இப்படி தப்பான ஒருத்தரை எந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா? எனக்கு என் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. தேனும் சக்தியும் சொன்னதெல்லாம் பொய் நீங்க நிரூபிக்கணும். அப்பதான் இந்த கல்யாணமே நடக்கும். நம்ம சொன்னதெல்லாம் பொய்னு எப்படி நிரூபிக்கிறது? எல்லாமே உண்மையாச்சே. அதை தெரிஞ்சா நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டியே. இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் வைஷு இப்படி எல்லாம் பேசுற? இன்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னில இருந்து உன்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இப்படி சொன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க சொன்னதெல்லாம் நம்பாத வைஷு. நீங்க சொன்னதை நான் நம்புறேன். அதே மாதிரி அவங்க சொன்னதை பொய் நீங்க நிரூபிங்க. வைஷு, நான் சொல்றது கேளு வைஷு. நான் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. உங்களுக்கு நான் 2 நாள் டைம் தரேன். நீங்க தேனு சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிங்க. இல்லனா நீங்க என்ன மறந்துருங்க. என்ன விஷயம் எல்லாம் பேசுற? ப்ளீஸ் தனரசு, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போங்க. விஷு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப நிரூபிங்க. போங்க. சார். வணக்கம் சிவபதி. நீங்க சொன்ன மாதிரி தென்னரசு இப்பதான் எனக்கு போன் பண்ணாரு. எதுக்காக சக்திக்கு வேலை கொடுத்தீங்கன்னு சொல்லி என்ன அவர் மிரட்டினார். ஆனா உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சுக்கீங்கன்னு சொல்லி போன வச்சு. அவன் மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். சொன்னதுக்காக என் மருமகளுக்கு உங்க பத்திரிகை ஆபீஸ்ல வேலை கொடுத்ததுக்கு